பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரித்தான சகோதர சகோதரிகளே, தஜ்வீத் பயில்வோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தில் 41வது பாடத்தை இப்போது நாம் பார்க்க போகிறோம். இதில் நாம் அடுத்த ஒரு சூரத் நஸ்ர் எனக்கூடிய சூறாவை பிராக்டிஸ் பண்ண போகிறோம், பயிற்சி செய்ய போகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட சூறாக்களில் இறுதியாக முழுமையாக இறக்கப்பட்ட சூறா. இதற்கு பிறகு ஒரு சில வசனங்கள் இறக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் முழுமையாக இறங்கிய அத்தியாயங்களில் ஃபைனல் சூரா which revealed Prophet Muhammad sallallahu alaihi wasallam அடிப்படையில் இந்த சூறா பார்க்கப்படுகிறது. மோட்டிவேஷனலாக நம்ம பார்க்கக்கூடிய 6வது ஒரு குறிப்பு இங்க தெரிஞ்சுக்க போறோம். குர்ஆனை ஓதும் போது நம்ம இப்படிலாம் கற்பனை செஞ்சுக்கலாம்னு ஒரு டிப்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது அல்லாஹ் நம்ம ஓதுவதை கவனித்து கேட்கிறான் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா தொழும் போது நீங்க அல்லாஹ் பாக்குற மாதிரி தொழுங்க, அல்லாஹ் உங்களை பாக்குற மாதிரி தொழுங்க ரசூலுல்லாஹ் கத்து தந்தாங்க. குர்ஆன் ஓதும் போது என்ன செஞ்சாலும் அல்லாஹ் பார்த்துட்டு தான் இருக்கான். அந்த அடிப்படையில் குர்ஆன் ஓதும் போது நம்ம குர்ஆன் ஓதுறது ஒரு உஸ்தாத் கேட்கிறாருன்னா நம்ம எவ்வளவு முக்கியத்துவத்தோட கவனமா ஓதுறோம். கேட்காம இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி ஓதிட்டு இருப்போம். கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எப்படி நம்மளுடைய மாடுலேஷனை மாத்துறோம், ரெசிடேஷன் ஸ்டைல மாத்துறோம், நம்மளுடைய சீரியஸ்னஸ் மாற்றும். அல்லாஹ் கேட்டுட்டு இருக்கான் அப்படிங்கிற சிந்தனை இருக்கும்போது முறையாக ஓதுவோம். இந்த சிந்தனையை கொண்டு வாங்க அப்படிங்கிறத ஒரு டிப்ஸ் அந்த சொல்லி தர்றாங்க. சோ நம்ம துஆ செய்ய, அல்லாஹ் நீ புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில், நீ மகிழ்ச்சி கொள்ளும் விதத்தில், நீ என்னை கொண்டு சந்தோஷப்படும் விதத்தில், உன்னோட அருளை நான் பெற்றுக்கொள்ளும் விதத்தில் நான் ஓதணும் அப்படிங்கிற மாதிரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி என்ற துஆக்களை நம்ம அதிகமாக ஓதிக்கொண்டு சுலபமாக முறையில் ஓதுறது எனக்கு அருள் புரிவாயான்னு சொல்லி நம்ம துஆ செய்யணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரமப்பட்டு தான் ஓத ஆரம்பிச்சேன். இக்ரான்னு சொல்லும் போது ரசூலை ஓத வரலையே, கட்டிப்பிடிச்சு 3 தடவை கட்டிப்பிடித்து அதுக்கு பிறகு அவங்களுக்கு முழுமையாக அந்த வஹியை சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிர் ஜுரம் அதுக்கு பிறகுதான் ஓத ஆரம்பித்தார்கள். பிறகு அவர்கள் ஹாஃபிதுல் குர்ஆன் ஆனார்கள். நாமும் மாஷா அல்லாஹ் ஸ்ட்ரகிளிங்கோட ஆரம்பித்தாலும் அதுக்கு பிறகு நம்ம இதுல மாஸ்டர் ஆகணும் இன்ஷா அல்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். إذا جاء نصر الله والفتح. இதா தாலுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக கூட நம்ம இந்த வேர்டை சொல்லுவோம். தால் சொல்லணும். இதா ஜான் பலருக்கு வரும், இஸா ஜான் பலருக்கு வரும். இது பலருக்கு இப்படி வந்தாலும் எவ்வளவு பேர் இப்படி ஓதுனாலும் தப்பு தான், சரிங்களா? இதா என்று ப்ராப்பரா நுனினாக்க மேல் பள்ளிக்கையில வச்சு இதா ஜா மத் முத்தஸில். ஓகே, அப்ப 4ல இருந்து 5 ஹரக்கா. ஜா 4 ஹரக்கா அல்லது ஜா 5 ஹரக்கா. ஜா ஜாஅ நஸ்ருல்லாஹி நஸ் அப்படி சொல்லிடாதீங்க. நஸ்ருல்லாஹி ரூ என்பதும் தடிப்போம், அல்லாஹ் என்பதும் வல்லினம் தடிப்போம். ஓகேங்களா? நஸ்ருல்லாஹி நஸ்ருல்லாஹி. ஓகே, வல் ஃபத்ஹ் சேலஞ்சிங் வேர்டு இதுவும், சரிங்களா? சில இடங்கள்ல உண்மையிலேயே அது சேலஞ்சிங் வேர்டு தான். அது பிராக்டிஸ் பண்ணாதவங்களுக்கு தவறாதான் வரும். ஃபத்ஹ்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஃபதஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணு தாக்கு தம்மா வச்சு ஃபதஹ்னு சொல்றவங்க இருக்கிறாங்க, அதிகமா ஓதுறவங்க இல்லையே. அதே மாதிரி ஃபதஹ் வச்சு ஃபதஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபத்ஹ் ரெண்டுக்குமே சுக்குன், ஏன்னா முடிக்கும் போது சுக்குன்ங்கிறனால வல் ஃபத்ஹ் சேர்த்து ஓதுறதா இருந்தா வல் ஃபத்ஹு வ ரஅய்த அன்-நாஸ் சேர்த்து ஓதலாம், தப்பில் எல்லாம் வழி தான் இருக்கு. ஆனா நிறுத்தி ஓதுறதுதான் சிறந்தது. இதுக்கு அடுத்த வசனம் சற்று பெரிய வசனம்னால இதை நம்ம நிறுத்துறதுதான் சிறந்தது. அந்த அடிப்படையில் ப்ராப்பரா பெர்ஃபெக்டா நிறுத்தணும், சரிங்களா? அப்ப பார்க் பண்ணும்போது இப்படி பெர்ஃபெக்டா, ஒரு நல்ல பெர்ஃபெக்டா டிரைவ் பண்றாரு, பெர்ஃபெக்டா பார்க் பண்றாரு. ஒரு இன்ச் முன்னாடி இல்லாம பின்னாடி இல்லாம ரைட் லெஃப்ட் எல்லாம் கிளியரா கோட்ல அந்த மாதிரி இது கிளியரா நிறுத்தணும். இந்த இடத்துல வல் ஃபத்ஹ் எக்ஸ்பர்ட், நம்ம எக்ஸ்பர்ட்ங்கிறத காட்டும். வல் ஃபத்ஹ் 5-10 தடவை சொல்லுங்க, வந்துடும். முழுசா சொல்லுங்க. இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். அடுத்தது وَرَأَيْتَ النَّاسَ. أَرَأَيْتَ الذين படிச்சோம்ல, أَرَأَيْتَ படிச்சோம்ல, இது وَرَأَيْتَ. أَرَأَيْتَ மாதிரி وَرَأَيْتَ النَّاسَ. ர என்பது தடிப்பம். رَأَيْتَ என்று வந்து விடுகிறது. ஓகேங்களா? وَرَأَيْتَ النَّاسَ النَّاسَ. ஓகேங்களா? النَّاسَ غُنَّ. يَدْخُلُونَ يد قلقلة. ஓகேங்களா? دال قلقلة. يدخو highlighted. يدخلون ورأيت الناس يدخلون في دين الله. في 2 حركات، دي 2 حركات. في دين الله
முந்தைய வசனத்தில் லாமுல் ஜலாலா தரிப்பமா படிக்கப்படுது, அடுத்த வசனத்தில் லாமுல் ஜலாலா மென்மையா படிக்கப்படுது. அல்லாஹ் என்ற வார்த்தை தரிப்பமா படிப்பதற்கும் மென்மையா படிப்பதற்கும் குர்ஆன்ல இருக்கக்கூடிய சூறாக்களிலே சிறிய ஒரு சூறா நம்ம பிராக்டிஸ் இருக்கணும். இதுதான் அதுக்கான பெஸ்ட் சூறா. அதாவது நஸ்ருல்லாஹி ஃபீ தீனில்லாஹி மென்மை. ஓகேங்களா? லேஹின் சொல்லிடக்கூடாது, தீனில்லாஹி ஃபீ தீனில்லாஹி. லா கிளியர், லா தான், லா தான் இல்லவே தவிர லான்னு சொல்லணும். ஃபீ தீனில்லாஹி ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா அஃப்வாஜா அஃப்வாஜா. இதுல சில என்ன தப்பு செய்வாங்கன்னா அஃப்வாஜா அஃப்வாஜா அப்படிம்பாங்க. ஹா ஃபினிஷிங் மாதிரி வயலுள்ளி குழியில வரக்கூடிய அந்த ஹுமஸா லுமஸா அந்த மாதிரி அஃப்வாஜா அப்படி சொல்லக்கூடாது. ஓகேங்களா? அஃப்வாஜா ரெண்டு ஹரக்கா கிளியர் ஸ்டாண்டிங் அடிக்கணும். அஃப்வாஜா. ஓகேயா? அடுத்தது ஃபஸப்பிஹ் ஃபஸப்பிஹ். ஹால சுக்கூன் இருக்கனால அந்த சுக்கூன் ஃபினிஷிங் நல்லா தெளிவா தெரியணும். ஏர் ஃப்ளோவோட ஃபஸப்பிஹ் 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 பிஹம்தி. ஹாவ் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அந்த ரெண்டு வேர்ட்ஸ்லயுமே. பிஹம்தி பிஹம்தி ஃபஸப்பிஹ் பிஹம்தி ஃபஸப்பிஹ் பிஹம்தி. பேக் அப்புறம் ஹா, இங்கேயும் பேக் அப்புறம் ஹா. ஓகேங்களா? ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக. ரா என்பது ரப்புங்கிற வேர்ட் ஆல்வேஸ் தரிப்பமா தான் வரும், ஏன்னா ஆல்வேஸ் ஃபத்தா தான் இருக்கும். ரப்பிக ரப்பிக வஸ்தஃபிர். இதுவும் ஃபினிஷிங்ல சேலஞ்சிங்கான ஒரு வேர்டு, ஏன்னா ரால சுக்குன் இருக்கு, அடுத்து ஹாலையும் சுக்குன் இருக்கு. ரா கசராக்கு பிறகு வரனால மென்மையா சொன்னா போதும், ஆனா ஹாவோட சுக்குனோட ஃபினிஷ் பண்ண. அப்போ ராவும் சுக்குன் ஹாவும் சுக்குன் இல்திகாவு சாக்கின் இரண்டு சுக்குன்கள் அடுத்தடுத்து வருகிறது. அந்த ரெண்டையுமே சுக்குனா அழகா மெயின்டைன் பண்ணும். வஸ்தஃபிர். அதே மாதிரி கைனை வந்து ஒரு ஃப்ளோவா சொல்லணும். வஸ்தக் வஸ்தக் அப்படி சொல்லுவாங்க, தப்பு. வஸ்தக்ஃபிர் அப்படி சொல்லுவாங்க. வஸ்தக் வஸ்தக் கைன் பிராக்டிஸ் நம்ம ஆல்ரெடி பண்ணிருக்கோம் நிறைய தடவை. வஸ்தக் வஸ்தக் ஃப்ளோவா சொல்லுங்க. வஸ்தஃபிர் 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 ஃபிர். ஓகேங்களா? சேர்த்து ஓதுறது இருந்தா வஸ்தஃபிர்ஹு இன்னஹு என்று சேர்த்து ஓதலாம். நிறுத்துவது பொருத்தமானது. நிறுத்தி ஓதியே அதிகமாக நாம் பழகி இருப்போம், கேட்டிருப்போம். அந்த அடிப்படையில் நிறுத்தி ஓதுங்க. நிறுத்தி ஓதுறதுக்கு பிராக்டிஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா? வஸ்தஃபிர் வஸ்தஃபிர் ஃபிர். புரியுதா? FIRH மாதிரி இப்படிலாம் சொல்லக்கூடாது, ஒரு கேச்சிங்காக சொல்றேன். FIRH எப்படி சொல்லுவோம்? ஃபிர் 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 அந்த மாதிரி. ஃபிர் 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 அப்படின்னு சொல்லணும். நடுத்தொண்டில் ஃபிர் ஃபிர் அப்படின்னு சொல்லக்கூடாது. சிலர் வந்து அந்த ஹாவனா காட்டுறங்கிற பேர்ல ஃபிர் ஃபிர் அப்படிம்பாங்க, அதுவும் தப்பு தான். எழுத்த மாத்தாதீங்க. ஃபிர் வஸ்தஃபிர் 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 வஸ்தஃபிர். ஓகேங்களா? பிரிச்சு நம்ம பிராக்டிஸ் பண்றோம், ஏன்னா அடுத்த செஷன்ல காரியோட நம்ம ஃப்ளோவா ஓதுவோம். ஓகேங்களா? வஸ்தஃபிர். அடுத்து நம்ம ஷேக் மிஷாரட் ஓதும் போது போன செஷன்ல நம்ம வார்த்தை பிரிச்சு பிராக்டிஸ் பண்ணலாம், அவங்களுக்கு தெரியாது. நம்ம நல்லா ஓதுன்னு நினைச்சு நம்ம சொல்லிக் கொடுப்போம், நம்ம கூட சேர்ந்து அவங்களோட சொல்ல போறோம். ஓகேங்களா? ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தஃபிர் இன்னஹு இன்னஹு. இந்த இன்வெர்டட் தம்மா இருக்கு, ஐ மீன் இந்த ஹால இருக்கக்கூடிய ஹா தம்மில இருக்கக்கூடிய இந்த தம்மா நீட்டப்படக்கூடிய தம்மா இருக்கு. இது ரெண்டாருக்கா நீட்டதுல பலருக்கு கவனம் இருக்காது. இன்னஹு கான தவ்வாபா கரெக்ட் மாதிரி தானே தெரியுது, ஆனா நான் சொன்னனால நீங்க கவனிச்சு கேட்டனால தப்புன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்ப ஹூவ நான் நீட்டாம சொன்னேன். அப்ப இன்னஹு கான தவ்வாபா தப்பு. இன்னஹு கான ஹூன்னு ரெண்டு அரக்க நீட்டினாதான் கரெக்ட். ஓகேங்களா? அப்ப இன்னஹு கான தவ்வாபா அப்படிதான் இதை சொல்லணும். ஓகேங்களா? சொல்லுங்க, குன்னாவோட சொல்லுங்க. இன்னஹு 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 ஹூ ஒழுங்கா சொல்லணும். இன்னஹு கான 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 அப்படி சொல்லக்கூடாது. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். காஃபிருன்னு சொல்லாதீங்க, காஃபிருன்னு சொல்லுங்க சொல்லிருக்கோம்ல. அதே மாதிரி கெல்லான்னு சொல்லாதீங்க, கெல்லான்னு சொல்லுங்க. அந்த மாதிரி இதை கேனன்னு சில பேர் சொல்லுவாங்க, கேன கிடையாது. கான கான வகான அல்லாஹு கஃபூரர் ரஹீமா. கான 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 தவ்வாபா தவ்வாபா ஃபினிஷ்ல தவ்வாபா தவ்வாபா அப்படி சொல்லக்கூடாது. ஹா ஃபினிஷிங் வரக்கூடாது, ஹுமஸால வந்த மாதிரி. ஓகேங்களா? தவ்வாபா. அலிஃப் என்பது இரண்டு அரக்க அலிஃப் கிளியரா நிக்கணும். இன்னஹு கான தவ்வாபா. ஓகேயா? அல்ஹம்துலில்லாஹ். இந்த சூராவை நம்ம பிராக்டிஸ் பண்ணோம். அடுத்து நம்ம காரியோட ஓத போறோம். சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரித்தான சகோதர சகோதரிகளே,
தஜ்வீத் பயிலுவோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தின் பயிற்சி வகுப்பில் 42வது பாடத்தை இப்போது நாம் பார்க்க போகிறோம். இதில் நாம் சென்ற அமர்வில் கற்ற சூரத்துல் ஃபத்ஹ் எனக்கூடிய அந்த ஒரு சூறாவை காரியோடு நாம் பயிற்சி செய்ய போகிறோம். அதாவது கடைசியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறக்கியருளப்பட்ட ஒரு சூரா. அந்த சூரா இறங்கிய பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரணம் நெருங்கிவிட்டது என்பதை சஹாபாக்கள் உணர்ந்தார்கள், புரிந்தார்கள். அப்படியேப்பட்ட ஒரு நல்ல செய்திகளை கொண்ட ஒரு சூறா. இதை நம்ம முறையா ஓதுறதுக்கு நம்ம பயிற்சி செய்ய போறோம். ஓகேங்களா? அடுத்தடுத்த கட்டம் இருக்கு இந்த சூறாவுடைய ஒரு வார்த்தைக்கான அர்த்தத்தை நம்ம புரிவது, உணர்வது, அதனுடைய விளக்கங்களை தெரிந்து கொள்வது என்று அடுத்த கட்டங்கள் எல்லாம் நமக்கு இருக்கிறது. குறைந்தபட்சம் நம்ம ஆரம்பத்தில் அதை முறையா ஓத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு நம்ம இன்ஷா அல்லாஹ் போகணும். இப்போ ஒரு மோட்டிவேஷனல் டிப்ஸ்ல 7th டிப்ஸ் நம்ம பார்க்க போறோம். அதாவது அற்புதமான முறையில் குரானோடு நம்ம ஓதி அதோடு ஒன்றிணைய வேண்டும், ஒன்றி போக வேண்டும் அப்படின்னு சொன்னா அதனுடைய டேஸ்ட் நம்ம உண்மையிலே ஃபீல் பண்ணணும். அப்படின்னா தஜ்வீத் தெரியாம நம்மளால அதனுடைய டேஸ்ட்டை ஃபீல் பண்ணவே முடியாது. இதற்கு ஒரு டேஸ்ட் இருக்கு. இன்னல ஹலாவா அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கென்று ஒரு ருசி இருக்கிறது. அது தஜ்வீத் தெரியாமலாம் அந்த ருசியை நம்ம உணர முடியாது. ஓகேயா? இப்போ நம்ம காரியோட ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஒரு தடவை ஓதி பார்த்துக்குருவோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا. இப்போ ஷேக் எப்படி ஓதுறாங்கன்னு பார்ப்போம். بسم الله الرحمن الرحيم. إذا جاء إذا جاء نصر الله والفتح. إذا جاء نصر الله والفتح. إذا جاء نصر الله والفتح. ورأيت الناس يدخلون في دين الله أفواجا. 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 فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا. 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 அல்ஹம்துலில்லாஹ். இனி நம்ம எல்லா இடங்களையும் ஷேக் மிஷாரி போல கலக்க போறோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்மளை யாரும் இனி கட்டுப்படுத்த முடியாது போல. அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதற்காக உழைப்பு செய்த அனைத்து மக்களையும் புரிந்து கொள்வானாக. நமக்கு குர்ஆனை ஓதக்கூடிய இந்த வாய்ப்பை எளிமையாக்கி தருவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.